மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐடோக்கியோ அகாடமியை சேர்ந்த திரு குமார் பழனிசாமி அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிவா சார், அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. சோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். வேலை வாய்ப்பு சம்பந்தமா உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இப்போ ஒரு வாக்கின் மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனுடைய தகவல்கள் என்ன அப்படின்றத பத்தி சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஐடோக்கியோ அகாடமி குரூப் கம்பெனி ஆஃப் நெக்ஸ்ட்வேர் அண்ட் நெக்ஸ்ட் ஜென் கார்பரேஷன் ஜப்பான். இப்போ எங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு வாக்கின் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 40 to 50 ஃப்ரெஷர்ஸ் நாங்கள் எடுத்து ட்ரெயின் பண்ற ஒரு இதுல இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இமீடியட்டா ஜனவரியில அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இது எங்க கம்பெனிக்காகவும் பிளஸ் எங்க கிளைண்ட்ஸ் கம்பெனிக்காகவும் நாங்கள் இந்த பேட்ச் ரெடி பண்றோம். இப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, டைரக்டா இந்தியால இருந்து டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கிற மாணவர்களை வந்து ஃப்ரெஷர்ஸை டைரக்டா எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் ஒரு என்ட்ரி லெவலுக்கு மேல தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஃப்ளூயன்சில பேசணும், பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தாதான் ஒரு டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஜப்பானுக்கு வேலைக்கே போக முடியும் டைரக்டா. ஸோ அதுல வந்து இப்போ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஜனவரியில் ஆரம்பிக்கக்கூடிய பேட்ச்ல ஜாப்பனீஸ் படிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் N5 இல்லை N4 முடிச்சிருந்தா, இல்லாட்டியும் நாங்கள் இதுக்கப்புறம் நான் ஜாப்பனீஸ் படிச்சுக்கிறேன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள் மாணவர்கள், அதே மாதிரி ஐடியில் நல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து இந்த வாக்கினை அட்டன் பண்ணலாம். இப்போ ஜப்பானோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா, அதான் சொன்னேன், 3 இயர்ஸ் ஆகுது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்ல ஃப்ளூயன்சியில பேசணும். அப்படி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்றோம்னா, அந்த ஃப்ரெஷர்ஸ் எடுத்து ஒரு 2 to 3 இயர்ஸ் இங்கேயே வந்து நாங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 months to 1 year வந்து கம்ப்ளீட் ட்ரைனிங்ல தான் இருக்க போறாங்க அவங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 8 months to 10 months வந்து ஜாப்பனீஸ் ட்ரைனிங் இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆஃப் டேல வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படி போகும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தே வில் பி புட் இட் இன் டு த ப்ராஜெக்ட்ஸ். ஸோ டீம் லீடர்ஸோட சேர்ந்து அவங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு 2 வருஷம் போகும். ஸோ இந்த ஹைரிங்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 3 years ஆவது மினிமம் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். ஏன்னா கம்பெனி கோயிங் டு இன்வெஸ்ட், அதனால கோயம்புத்தூர் பேஸ்டா அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இங்க தங்கி ஒர்க் பண்ணணும், பிசிக்கலா ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இந்த வாக்கின் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். இது கோயம்புத்தூர்ல 7ஆம் தேதி இந்த வாக்கின் இருக்கு. இதுல QR கோடு இருக்கு, ஹெச்ஆரோட இமெயில் ஐடி இருக்கு. கிட்டத்தட்ட எங்களுக்கு இது நாங்க சோசியல் மீடியால சர்க்குலேட் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு 250 ப்ரொஃபைல்ஸ் பக்கம் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து எடுத்தோன்னே, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாணவர்களோட இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிக்சரை பார்த்த உடனேயும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொரி வர்றது, சார் ஹவு டு ரெஜிஸ்டர், அப்புறம் ஹவு மச் ஐ நீட் டு பே, இப்படியான அன்வான்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லது. இதுக்கு எதுவும் ஃபீஸ் கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து மொத்தமாவே 40 இருந்து 50 பேர் தான் நாங்க இந்த பேட்ச்க்கு எடுக்க போறோம். ஸோ எங்களுக்கு 250 ப்ரொஃபைல்ஸ் வருதுன்னா எங்களுடைய கிரைட்டேரியா 24, 25ல காலேஜ் கிராஜுவேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இப்போ மெக்கானிக்கலோ இசிஇயோ வந்து இதுக்கு செட் ஆக மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் தெளிவா படிச்சுக்கங்க. நான் வந்து மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஓகேங்க ப்ரோ. ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போ என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் வந்து ஜப்பானோடைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்குது ப்ரோ? சிவாசன், உங்களுக்கே நல்லா தெரியும். மேபி நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கிறதுனால நீங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அங்கேயே லாங் டேர்மா இருக்கிறதுனால. ஜப்பானோட ஐடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி, நான் ஐடி, ஒரு பைலிங்குவல் பிரிட்ஜ் என்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லே தேவையில்லை, லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டெக்னிக்கல் நல்லா இருக்கிறவங்களுக்கும் கிளைண்ட் கூட நீங்க ஒரு கம்யூனிகேட்டரா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் கோர் இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர்ஸ், எம்பெடட் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே அங்கே டிமாண்ட் இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே போறதுனால ஜப்பான்ல இருந்து மற்ற கண்ட்ரி, எஸ்பெஷலி சைனா, வியட்நாம்ல இருந்து எல்லாம் எடுக்கக்கூடிய ஆட்களை வந்து இப்போ அவங்க அதிகமா எடுக்கிறது இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஐடி இண்டஸ்ட்ரி அங்கே நல்லாவே இருக்கு. பட் யாருக்கு இருக்குன்னா மினிமமா 3 years to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அங்க இருக்கு. அப்ப இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணலாம்னா, இப்போ இந்தியாவில் வந்து 3 to 5 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு இந்தியாலே வாய்ப்பு இருக்கும். பட் ஆன்சைட்ல போய் ஒர்க் பண்ணணும்னு விஷ் பண்றவங்க, விருப்பம் இருக்கிறவங்க ஜப்பான் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். பட் ஜப்பான் போறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ஒரு ஃப்ளூயன்சி இருக்கணும். அப்போ இந்த கேப் எப்படி ஃபில் பண்ணலாம்னா, அந்த கேண்டிடேட்ஸ், அந்த என்ஜினியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற என்ஜினியர்ஸ் வந்து ஜப்பானுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசால உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணலாம். போயிட்டு ஒரு 3 months to 6 monthsலயே வந்து அவங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். வாய்ப்பு கிடைச்சது, வேலை கிடைச்சதுன்னா அவங்க அப்படியே விசாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க லாங் டேர்மா 1 yearக்குலாம் படிக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சான்ஸா எடுத்துக்கலாம். ஓகே பிரதர், ரொம்ப நன்றி.